தமிழ்நாட்டுடைய பெரிய 2வது அணையும் ஆசியாவின் முதல் பெரிய மண் அணையுமான இந்த அணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சுதந்திரம் கிடைத்தவுடன் துவங்கப்பட்ட அணை தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. அதுதான் நம்ம பவானி சாகர் அணை. பவானி சாகர் டேமில் இருந்து 2 மின் உற்பத்தி நிலையங்கள் மூலமாக கரண்ட் எடுக்கிறாங்க. இதில் 16 மெகாவாட் மின்சாரம் கிடைக்குது. குழந்தைங்க பேரண்ட்ஸ் கூட சின்னதாக போட்டிங் போகிறதுக்கு உண்டான ஒரு போட்டிங் ஏரியா இங்கே இருக்குது. பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா ஒரே ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றதுக்கு. இங்கே பார்க் ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் பெருசாக இல்லை. அதாவது பார்த்தோன்னே பிரமிப்பாகிற மாதிரியெல்லாம் பெரிய அளவில் இங்கே அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது இந்த பார்க்கில். ஆனால் மெயின்டெனன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. இந்த ஸ்பேஸ் ஒரு ஆச்சரியமான இடம். அதாவது நம்ம பவானி சாகர் டேமுடைய மினியேச்சர் தான் இந்த ஏரியா. அவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய இடம். அதாவது அந்த பவானி சாகர் டேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மினியேச்சர் லெவலில் க்ரியேட் பண்ணது தான் இந்த இடம். ஆனால் அது புல் படிஞ்சு ஒரு மாதிரி நீட் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க பெரியவங்க ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு இடத்துல போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடங்களை முறையாக பராமரிக்கிறாங்க. பட் ஒரு சில இடங்களில் அவ்வளோ வசதிகள் இருந்தும் பிரமிப்பு இருந்தும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல. அந்த மாதிரி தான் இங்கே பவானி சாகர் டேம்லேயும் அந்த ஃபீல் வந்துச்சு. அங்கே பவானி சாகரை பொறுத்த வரைக்கும் யார் போனாலுமே இந்த டேம் மீன் சாப்பிடாமல் திரும்பி வரவே மாட்டாங்க. ஆக்சுவலி நாங்களும் மத்தியான டைமில் தான் போயிருந்தோம். பசி முருகன் மீன் கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் பக்கத்துலேயே இருக்குது. அவங்கள்ட்ட தான் போயிட்டு மீன் வாங்கி சாப்பாடும் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ அவங்களுடைய முகத்தில் எப்போவுமே ஒரு புன்சிரிப்பு படர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இந்த அக்கா கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதுதான் ஒரு அவுட் ஆஃப் வியூ பவானி சாகர் டேமோடைய இது பெரிய ஒரு வியூ. யாரெல்லாம் பவானி சாகர் டேம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குமா, இல்லை இங்கே ஏதாவது குறைகள் நிறைகள் இருக்கா, கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.